எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் இருவச்சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆடுகள் மேய்த்தவன் அரசனாய் மாறினான். ஆராதனை வீரனுக்கு ப்ரமோஷன் நிச்சயம். துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சத்தம் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷன் தகுதியை பார்ப்பான், நான் உன்னை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பேன். உண்மையாகவே நம்ம பார்க்கும் பொழுது ஹல்லேலூயா, மனுஷங்க நினச்சிவாங்க, தகுதி பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி அழுதாங்க. ஹல்லேலூயா, என் மகன் நிறைய சம்பளம் வாங்குறா, ஆனால் மாப்பிள்ளை பார்க்க வரும்போதெல்லாம் கருப்பாக இருக்கான்னு சொல்லி போயிருந்தாங்க. நல்ல படிப்பு, நல்ல வேலை, வருமானம், ஆனால் பிள்ளை கருப்பாக இருக்கான்னு சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்கன்னு சொல்லி அந்த சகோதரி மிகவும் அழுதாங்க. ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், மனுஷங்க தகுதியை பார்ப்பாங்க, ஆனால் கர்த்தர் தகுதியை பார்க்க மாட்டார், அழகை பார்க்க மாட்டார், படிப்பை பார்க்க மாட்டார், குடும்பத்தை பார்க்க மாட்டார். அவருக்கு அமேன் ஒரு நபர் வேணும்னு சொன்னால் அவர் தகுதிப்படுத்தி என்னச்சுவார், ஆசீர்வதிப்பார். பாருங்க, நீங்கள் இந்த சமுதாயம் படிப்பை பார்க்குது, அழகை பார்க்குது, பணம் இருக்குதான்னு பார்க்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஆடுகளை மேய்த்த தாவீதை அவர் தகுதிப்படுத்தி ராஜாவாக மாற்றினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நினைக்கலாம், எனக்கு தகுதி இல்லையே, படிப்பு இல்லையே, அழகு இல்லையே, எனக்கு கருப்பாக இருக்கிறேனே, நல்ல அழகா லட்சணமாக இல்லையே, எனக்கு அம்மா இல்லையே, அப்பா இல்லையே, கணவன் இல்லையே, மனைவி இல்லையே, எனக்கு பிள்ளைகள் இல்லையே. ஷபல வரிக்கா, நீங்கள் புலம்பலாம். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பார். அவர் தகுதிப்படுத்துவார். பாருங்க, ஹல்லேலூயா. கல்வாரிக்கு சென்றார், நம்மளை மீட்டு எடுக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒட்டைக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டார். யாரை உங்களை ஆசீர்வதிக்க முடியாது, உங்களை தகுதிப்படுத்தி ராஜாவாக மாற்ற முடியாது. பெருக்குமான் செய்ய அழகாக எழுதியிருக்கிறாங்க, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஹல்லேலூயா. தகுதிப்படுத்தி உங்களை ராஜாவாய் மாற்றுவார், அரசனாய் மாற்றுவார். நீங்கள் இருக்கிற இடத்துல, வேலை ஸ்தலங்களில் உங்களை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமில்லை, பாருங்கள், ஆசாரியர்களும் நாங்களே, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாய் உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆடுகளை மேய்த்து அரசனாய் மாறன்னு சொன்னான். இவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவும் துதிக்கிற ஒரு மனிதன், பாடுகிற மனிதன், ஆடுகளை மேய்க்கும் பொழுதும் பாடிக்கிட்டே இருப்பார். நீங்கள் பாடுங்க பிள்ளைகளே, தேவனுடைய பாடலை பாடி பாடி துதிங்க, ஒரு மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் இதயம் துள்ளுதையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் நான் கூட கருப்பாக தான் இருப்பேன். ஹல்லேலூயா. அதனாலே பெற்றோர் சொன்ன, இவ கருப்பாக இருக்கனால மாப்பிள்ளை வரமாட்டாங்க. ஹல்லேலூயா. 2 வருஷமாக எனக்கு ஹல்லேலூயா மாப்பிள்ளை பார்த்தாங்க. ஒன்று எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு பிடிக்காது. கருப்பாக இருக்கிறனால தான் மாப்பிள்ளை வரமாட்டுக்கு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்லி பக்கத்துலலாம் வந்து பேசுவாங்க, இன்னுங்க பிள்ளை கல்யாணம் பண்ணலையா, இன்னுங்க பிள்ளை கல்யாணம் பண்ணலையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பாருங்க, என்னை தகுதிப்படுத்த, அவருடைய ஊழியத்துக்கு என்னை அழைத்தபடினால என்னை தகுதிப்படுத்தினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கேட்டேன், எனக்கு ஊழியக்கார மாப்பிள்ளை வேணும் தான் ஆண்டுகிட்ட கேட்டேன். எனக்கு ஊழியம் செய்யணும், எனக்கு ஊழியம் செய்யணும். நான் பாருங்கள், ஏசி பிடிக்கிறார், ஊழியத்துக்கு அதிகமாக போவேன் 4 மணிக்கு. மோகன் அழுகிறத பார்த்தா எனக்கு ஒரு ஆத்தோபார் என்னை அப்படியே பிடித்து கொள்ளும். நானும் தேசத்துக்காக அழணும்ப்பா, நானும் ஊழியம் செய்யணும்ப்பா, நானும் இந்திய தேசத்துக்காக, உலகத்துக்காக நான் செபிக்கணும். என்னை ஒரு ஊழியக்காரியை மாற்றுங்கப்பா. ஏன்னா அந்த அண்ணன் வடிக்கிற கண்ணீர்,
ஒரு ஆத்துவ பாரத்தை எனக்கு கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால் பாருங்கள், எனக்கு ஊழியக்கார மாப்பிள்ளை வந்தால் நல்லாயிருக்கும், ஒரு ஊழியம் செய்கிற குடும்பம் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஆண்டுகிட்ட நான் விரும்பின கேட்டேன். ஆனால் கர்த்தருடைய சித்தம் பாருங்கள், ஒரு பெரிய மந்திராதி குடும்பத்துக்குள்ளே கொண்டு போய் என்னை தகுதிப்படுத்தினார். பாடுகள், துன்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், தரித்திரம், கடன், பலவீனங்கள், இல்லாமை எல்லாம் பாருங்கள் அனுமதி கர்த்தர் கொடுத்தார். அந்த பாடுகளில் கடந்து வந்துருமா. ஹல்லேலூயா. நீ கடந்து வாமா. எங்கே பார்த்தாலும் மந்திரவாதம் தான், எங்கே பார்த்தாலும் பிள்ளி சுனியம். ஹல்லேலூயா. உன்னை நான் தகுதிப்படுத்துகிறேன். நீ தாங்கிக்கோ, சகிச்சுக்கோ, பொறுத்துக்கோ. ஒரு காலம் உண்டுமா, செடிக்கு இருக்கா. நீ இப்போ நீ அழுதுகிட்டு இருக்கா. இனி அதில் ஒரு கூட்டம் அழுகிற மக்கள் மத்தியில் உன்னை கொண்டு போய் உன்னை உயர்த்தி காட்டுவேன். நீ அழும் பொழுது தான் ஹல்லேலூயா, மற்றவங்க அழும் பொழுது நீ அவளுக்காக செபிக்க முடியும். உபத்திரப்படுது எனக்கு நல்லது பிரமலை அறிந்து கொண்டேன்னு தாவது சொல்கிறாரு பாருங்கள். நம்மளுக்கு இருக்கிற பாண்டுகள், உபத்திரங்கள்லாம் பாருங்கள். இன்றைக்கி யார் என்ன கஷ்டம்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணி செபித்தாலும் அத்தனை கஷ்டத்தையும் புரிந்து கொள்றதுக்கு அவ்வளோ பாடுகளை அனுபவிச்சுட்டேன். ஹல்லேலூயா. பாடுகளை அனுபவிக்காத ஒரு பாடு எனக்கு இல்லை, எல்லா பாடுகளையும் தேவனுக்காக அனுபவிச்சேன். என்னை தகுதிப்படுத்தினா. ஊழியம் சரி, எனக்கு தகுதி கிடையாது, உங்கள்கிட்ட பேசுவதற்கு தகுதி கிடையாது, எனக்கு அதிகம் படிப்பும் கிடையாது, அழகும் கிடையாது, பணமும் கிடையாது, தள்ளப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், வெறுக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. இத்தனை பேர் தெரியுமா எனக்கு? தள்ளப்பட்டவள், ஒதுக்கப்பட்டவள், விதவை, ஒன்றுக்கு உதவாதவள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் தள்ளப்பட்டவளா என்ன, தகுதி இல்லாத என்ன இன்னைக்கு அநேகருக்கு நீ ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார். இப்போ அப்புறம் ஹல்லேலூயா. ஆண்டவர் அதிகமாக நான் துதிக்கிறேன், அவரை நான் உயர்த்தி உயர்த்தி நான் பாடுறேன். ஒவ்வொரு நாளும் பாருங்கள், வார்த்தை அனுப்புகிற இப்படி பேசுவான். என் ஜனங்களை ஆறுதல் படுத்தணும். ஒரு ஆறுதலின் தேவன் பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ கலங்கி நிற்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம். ஐயோ நான் என்ன பண்ண, எனக்கு பணம் இல்லையே. கடன் பிரச்சனை மாறுமா? கடன் பிரச்சனை மாறும். செப்பிங்க, துதிங்க. அந்த கடன் பிரச்சனையை மாற்றி கர்த்தர் உங்களை இந்த நேரத்தை தகுதிப்படுத்துகிறார். நீ கடனில் சிக்கி கொண்டீங்களா, வியாதியில் வேதனைப்படுறீங்களா, கர்த்தர் உங்களை பயிற்சி கொடுக்குறார், உங்களை தகுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களை தகுதிப்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதங்களை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. தாவீதை பாருங்கள், சமூல் தரிசி வருகிறார், எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க. ஆனால் தாவீது மட்டும் ஆடு மேய்க்க போயிட்டார். வீட்டில் மூத்தவங்க தான் பொறுப்பாக வேலை செய்வாங்க, ஆனால் வீட்டில் மூத்தவங்களாம் வீட்டில் இருக்காங்க, இளையவன் மட்டும் என்ன செய்கிறார், ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். தள்ளப்பட்ட எளியவனான தாவீது. ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி இன்னும் மகன் இல்லையான்னு சொல்லி கேட்காரு. இன்னொரு மகன் இருக்கான், ஆடு மேய்க்க போயிருக்கான், அவனை கூட்டுவாங்கன்னு சொல்கிறாரு பாருங்கள். அந்த ஆடுகளை மேய்த்து அந்த தாவீது அவர் அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு தள்ளப்பட்ட உங்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார், ஒதுக்கப்பட்ட உங்களை அபிஷேகம் பண்ணுறார், தாய் தகப்பில்லாத உங்களை அபிஷேகம் பண்ணுறார். எந்த தள்ளப்பட அந்த இடத்துல கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. அபிஷேகம் வரும்பொழுது பாருங்கள், எல்லாம் நீங்கள் செபிக்க ஆரம்பிச்சிருங்க, துதிக்க ஆரம்பிச்சிருங்க, பாட ஆரம்பிச்சிருங்க. ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஆமென் உயரும். சபல வரி கத்தூரிக்கிறப்பா. தாவீதையும் தகுதிப்படுத்தினார் பாருங்கள். உடனே அபிஷேகம் பண்ண உடனே ஒரு உயர்த்தலை. சவுல் நிமித்தமாய் பாடு, சொந்த மாமனார் நிமித்தமாக பாட அனுபவிச்சார் பாருங்கள், சொந்த மகன் நிமித்தமாய் பாட அனுபவிச்சார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் இப்போ பெருகி விட்டார்கள்னு சொல்லி சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அந்த சிறுவன் அவர் கடந்து வந்து துதிச்சு ஹல்லேலூயா கர்த்தரோட தகுதிப்படுத்தி ராஜாவாய் மாறினார். ஆடுகளை மேய்த்த அரசனாய் மாறி போனார். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கி வேதனையோடு கூட இருக்கலாம். ஐயோ என் பிள்ளை படிப்பு பீஸ் கட்ட பண்ணலை, ஒரு வேலை இல்லையே, திருமணம் நடக்க மாட்டேங்கன்னு சொல்லி இங்கே புலம்பலாம். இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை தகுதிப்படுத்துகிறார். அதில் திருமணம் பண்ணி கொடுத்த பிள்ளைகள் வேதனைப்படலாம், சஞ்சலப்படலாம். ஐயோ எனக்கு மட்டும் தானே அந்த பிரச்சனை, என் பிள்ளைகள் தானே இவ்வளோ பாடுபடுது. கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை தகுதிப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதம் வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களோடு கூட இருக்குது. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களை உங்களோடு கூட இருக்கிறது சொல்கிறாரு பாருங்கள். ஹல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் வரும் பொழுது, அந்த பாடுகளுக்குள் நம்ம வரும் பொழுது அவரை துதிக்க ஆரம்பிச்சிட்டா, பாட ஆரம்பிச்சிட்டா. ஹல்லேலூயா. ஹல்லேல் துதி எடுத்தா சத்தம் ஓடுவா, ஒரு முறுத்தா திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரியோ பிடிப்போம். துதி எடுத்தா சத்தம் ஓடுவா,
முறுமுறுத்தா திரும்பி வருவான். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு அப்படி தான் சொன்னாங்க. பணம் இல்லை, நீ படிக்க வைக்க முடியாது. உன்ட பணம் இல்லை, திருமணம் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. இந்த சமுதாயம் அதுதான் சொல்லிச்சு. ஆனால் கர்த்தர் சொன்னார், உன்னை தகுதிப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படியே விட்டுட்டாரா பணம் இல்லைன்னு சொல்லி? திருமணம் முடியாமல் இருந்துச்சு இல்லை, திருமணம் கர்த்தர் நடத்தி கொடுத்தார். அல்லேலூயா. பிள்ளை பெற்றெடுக்க தகுதி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. கர்த்தர் தகுதிப்படுத்தி என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்தார். இன்றைக்கி தகுதி இல்லாத உங்களை கர்த்தர் தகுதிப்படுத்துகிற எந்த நிலைமையில் எனக்கு தகுதியே இல்லையே சொல்லி அழுது கொண்டு இருக்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி உங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். மனுஷங்க தகுதியை பார்ப்பார்கள், அழகை பார்ப்பாங்க, அந்தஸ்தை பார்ப்பாங்க. அல்லேலூயா. பணம் இருந்தால் பாருங்கள், சொந்தம் இல்லாதவங்க கூட எனக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க. பணம் இருந்தால் சொந்தக்காரங்க கூட சொந்தம் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் பயப்படாதங்க, உங்களை தகுதிப்படுத்தி கர்த்தர் ஆசீர்வதிக்க வருகிறா. அல்லேலூயா. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறவில்லையேன்னு சொல்லி புலம்பாதங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவா. ஹல்லேலூயா. அவர் வாக்கு மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்களின் தெய்வம் பாருங்க. மனுஷங்க சொல்லிட்டு மாறி போயிடுவாங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்னது தான். நான் செய்கிற தடுப்பவன் யார்? அல்லேலூயா. இன்றைக்கி உங்களை உங்கள் பிள்ளைகளை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கடன் பிரச்சனை உங்களுக்கு மாறும் தேவ பிள்ளைகளே. வியாதி சுகமாகும். ஆனால் விசுவாசமான வார்த்தைகளை சொல்லுங்கள். அவர் என்னை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். நான் சோர்ந்து போக மாட்டேன். அவர் என்னை பலப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். அவர் என்னை விசாரிக்கிறார். அந்த உலகம் என்னை தகுதியில்லைன்னு சொல்லி ஒதுக்கி தள்ளிட்டு, நோயாளியாய் நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள், என் நோய்களையே சொல்லி சொல்லி நோக வைப்பார்கள். கடனாளியாய் நான் இருந்தால் கலங்க வைப்பார்கள், என் கடன்களையே சொல்லி சொல்லி கலங்க வைப்பார்கள். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, தேவன் நடுவரே. அல்லேலூயா. எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர் உங்களை வெறுக்கலை. அவர் உங்களை நேசிக்கிறார். மனுஷ முகத்தை பார்ப்பான், அவர் இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். தள்ளப்பட்ட இடத்துல, ஒதுக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்க வருகிறார். ஆமென். அல்லேலூயா. ஷபல பரிபகரவா. அல்லேலூயா. ஆடுகளும் மேய்த்து அரசனாய் மாறிப்போனார். மீன் பிடித்த பேதுரு மனிதரை பிடிக்கிறவராய் மாறிப்போனார். ஆமென். அல்லேலூயா. யோசேப்பு, சகோதர புறக்கணிக்கப்பட்ட யோசேப்பு அதிபதியாய் மாறிப்போனார். அல்லேலூயா. அப்படியெல்லாம் பாருங்கள், வேதத்தில் வாசிக்கும் பொழுது எஸ்தராஜ் தாய் தப்பில்லாத பிள்ளையை ஒரு ராணியாக மாற்றினார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் தகுதிப்படுத்தி இந்த இரவு ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் சோர்ந்து போகாதங்க. எழும்புங்க, செபிங்க, துதிங்க. இரவு செபம், பகலில் செபம். இடைவிடாமல் செபிங்க, சோர்ந்து போகாமல் செபிங்க. அல்லேலூயா. விசுவாசமான வார்த்தைகளை பேசுங்க. மரணமும் ஜீவனும் வாயில் வச்சுருமா, ஜீவனை பேசுங்க. இன்னும் நான் தேவனுடைய அல்லேலூயா தேவனுடைய ஊழியத்தை செய்வேன். அவருடைய வாக்குத்தத்தை பற்றி பிடிப்பேன். அவர் என்னை கைவிட மாட்டார். இந்த கடலை தூக்கி விடுகிறார், இந்த வியாதியில் தூக்கி விடுகிறார். இந்த பிரச்சனை எனக்கு மாறும். வீட்டில் சண்டை சச்சரவு ஒழியும். சமாதானம் தேவன் எங்களுக்கு தருவார். நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம். இந்த சமூகத்தில் உயர்ந்து நிற்போம்னு சொல்லி விசுவாசம் அறிக்கையிடுங்க. கர்த்தர் உங்களை இந்த நாளில் தகுதிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். மனுஷனால் தள்ளப்பட்ட உங்களை, மனுஷன் நெருக்கப்பட்ட உங்களை, மனுஷனால் புறக்கணிக்கப்பட்ட உங்களை இன்றைக்கி அவர் தகுதிப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். இயேசுவே நம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசுவே அக்கினி இறங்கட்டும். அக்கினி 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 இறங்கட்டும். தகுதிப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. அல்லேலூயா. நன்றி. அக்கினி அக்கினி இறங்கட்டும். நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போயிட்டாங்கப்பா. நீ சோர்பெல்லாம் எடுத்து போடுங்க ஏசப்பா. பலப்படுத்துங்கப்பா, திடப்படுத்துங்க ஏசப்பா. இப்படி வல்லமை இறங்கட்டும் 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 இறங்கட்டும். அதிசயங்களை காண பண்ணுங்க, அற்புதங்களை காண பண்ணுங்க டேடி. ஆசீர்வதிங்கப்பா, மன்னிங்கப்பா, பாவங்களை சாபங்களை மன்னிங்கப்பா. குடும்பத்தில் எத்தனை மந்திரவாதப்பா, எத்தனை புள்ளீசு இப்படி சோர்ந்து போனாங்கப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இந்த கட்டுகள் நீங்கள் உடைக்கிறனேஸ்வின் நாம வந்த தந்திர கட்டுகளை உடைக்கிறனேஸ்வின் நாமத்தில். அல்லேலூயா. இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி போவான். எவன் மேல் விழும் நசுக்கி போடும். இங்கிட்டு வருவது அவசியம் யாருமே தவறல. ஐயோ, நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா.
ஆசீர்வதிங்கப்பா, மன்னிங்கப்பா, ஜெபிக்க வைங்கப்பா, துதிக்க வைங்கப்பா, அபிஷேகத்தை கொடுங்க இசப்பா. ஆடுகளை மீது அரசனாய் மாறி போனது போல உடைய பிள்ளைகளை நீ குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி காட்டும் ஆண்டவரே. ஆமே. நோய் பேய் மந்திர தந்திரம் எல்லாம் அந்த இரவு எரியட்டும் இயேசுவின் நாமத்தில், எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால், எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால், எரியட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஷபல தரக தூருவி கரவா. ஹல்லே லூயா, ஹல்லே லூயா. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணி முன்பில் பதறாதே, கண்மாணி போல் காக்கும் கருங்களால் உன்னை மூடி மறைத்தாரே. அல்லேலூயா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையாம், குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். அக்னி 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 இறங்கி எந்த நிலவில் இருந்தாலும் இப்படி பிள்ளை தகுதிப்படுத்தி ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரத்தை நீட்டுங்க ஏசப்பா. திருமண தடைகளை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்தை. குழந்தை குட்டுங்க ஏசப்பா, அந்த கட்டுகளை உடைக்கிறேன். மந்திரத்தை கட்டு, பிள்ளைகளை கட்டு, பொல்லாத போறாம கட்டு, எல்லாம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். தரித்திர கட்டுகளை உடைக்கிறேன் இயேசுவே. பிரிவினை கட்டுகளை உடைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் வீட்டில் சண்டை சச்சரவு ஏசப்பா. நீ பிரிவினை கட்டுகளை உடைக்கிறேன் இயேசுவே. பிரிவினை கட்டுகளை உடைக்கிறேன் இயேசுவே நாமத்தில். நல்ல தூக்கத்தை கொடுங்க, வழி நடத்தும். இயேசு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.